ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்று ஜெயம் ரவி திடீர்னு ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாரு. இன்னும் ஜெயம் ரவின்னே இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் பேர் வைக்குவாங்களா காது? என்ன இனிமே ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிடாதீங்க, ரவின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தார். அண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சிது விலாக்ஸ்லேருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அண்டு மொட்டை மாடி பார்ட்டி அண்ட் அந்த பார்ட்டியில் ஜெயம் ரவியை போட்டு கலாய்ச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஏன் இன்னும் ஜெயம் ரவியாக இருக்கீங்க, ஹீலர் ரவி, அவெஞ்சர் ரவி, ஹென்னம் ரவி இப்படி மாறிடுங்க அப்படின்னு போட்டு வீடியோ புல்ல கலாய்க்க, இப்போ காதலிக்க நேரமில்லை வரப்போகுது, ஆனால் இனிமேல் நேரமில்லை ரவி. நேற்று பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, என்னை இனிமே ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேர் விஜய் சிது விலாக்ஸில் அந்த மொட்டை மாடியை பார்த்துட்டு விஜய் சிது தான் ஜெயம் ரவி பேர் மாற்ற காரணம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ நேற்று வர வேண்டியது. அண்டு ரொம்ப லேட்டாக பார்த்திங்கன்னா வீடியோ வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு. அவங்க கலாய்ச்சதால் மட்டும் இந்த முடிவை அவர் எடுத்துருக்க மாட்டார். அண்ட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய தோல்விகளை பார்த்துருக்காரு, மனசளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சிருக்காரு. அண்ட் அது எல்லாமே சரி பண்ண இந்த ஒரு புது ஜெயம் ரவியாக பார்த்திங்களா அவர் நமக்கு பேர் சொல்லும் போதே அந்த ஜெயம் அப்படின்றது கூட வந்துடுது. இப்போது ரவி மோகனாக பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கலக்க போகிறாரு. அண்டு இனிமேல் மேலும் மேலும் அவருக்கு நல்லதே வந்து சேரணும் அப்படின்னும், அண்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆன படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகணும் அப்படின்னும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.